எனக்கு முன்பாக கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாநில இளைஞரணி அமைப்பாளர் அருமை அண்ணன் வைரவேல் அவர்களை, மத்திய மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் கைது குணா முத்துராஜா அவர்களை, மாநில கொள்கைபரப்பு செயலாளர் அருமை அண்ணன் தளவாய் ராஜேஷ் அவர்களை, இந்த நிகழ்வினை சிறப்பானதாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்பசாமி அவர்களை, இங்கே உணர்வு எழுச்சியோடு குழுமி இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் KKSின் அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்கு சொந்தமான சமூகம், நீங்களும் நானும் பிறந்த இந்த சமூகம். பேராசர் பெரும்பிடிகு முத்தையனுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டமையானால் 1000 ஆண்டு கால வரலாறு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு வருத்தம், சிறப்பான ஒரு ஏற்பாடு. அதிலே 1000 ஆண்டு கால உங்களுடைய வரலாற்று சாட்சியான பேரரசர் பெரும்பிடிகு முத்தையனுடைய படத்தை இங்கே பதிக்கவில்லை என்பது மட்டும்தான் சிறு வருத்தம். இனிவரும் காலங்களிலே பேரரசர் பெரும்பிடிகு முத்தையனுடைய படம் அனைத்து இடத்திலும் இடம்பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சாதிக்கான வரலாற்று சாட்சி பேரரசர் பெரும்பிடிகு முத்தையர், இந்த சாதியுடைய நிகழ்கால சாட்சி அண்ணன் KK செல்வகுமார் அவர்கள். இருவருடைய படங்களும் இணைந்தேதான் இருக்க வேண்டும். தமிழகத்திலே எந்த ஒரு சமூகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு, 2000 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு. சங்க இலக்கியத்திலே ஒரு சமூகம் பாடப்பட்டது என்றால் அது நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்திரை சமூகம் மட்டும்தான் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. முத்திரை மன்னர்களிலே 30க்கும் மேற்பட்ட மன்னர்கள் எல்லாம் இருக்கும்போது நாம் ஏன் பேரரசர் பெரும்பிடிகு முத்தையரை மற்றும் நம்முடைய அடையாளமாக ஏற்கின்றோம், நம்முடைய வரலாற்று சாட்சியாக ஏற்கின்றோம் என்பதை என் அன்பான உறவுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தைய வரலாறு, 300 ஆண்டு காலம், கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு முடிய 300 ஆண்டு காலம், 3 நூற்றாண்டுகள் முத்தையர் சாம்ராஜ்யம் இந்த மண்ணை மக்களை காத்து நின்றது. அந்த சாம்ராஜ்யத்திலே 30க்கும் மேற்பட்ட முத்தையர் மன்னர்கள். அப்படி இருந்தவர்களை எல்லாம் தவிர்த்து பேரரசர் பெரும்பிடிகு முத்தையரை மட்டும் நாம் தெய்வமாக ஏன் போற்றுகிறோம் என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர்களால் பேரரசர் பெரும்பிடிகு முத்தையருடைய காலம் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய காலத்தில் தான் முத்தையர் நாட்டு வளங்கள் எல்லாம் செழித்தோங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, 14 பெரும்போர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே 14 பெரும்போர்கள், அந்த 14 பெரும்போர்களிலும் வெற்றியை மட்டுமே ஒரு மன்னன் சூடினான் என்றால் அது நீங்களும் நானும் தெய்வமாக வணங்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடிகு முத்தையர் மட்டும்தான். ஆகவே இந்த வரையறையுடைய வீரத்தின் சான்றாக பேரரசர் பெரும்பிடிகு முத்தையரை நாம் பார்க்கிறோம். புலவர்கள் எழுதுகிறார்கள், வஞ்சிப்பூ சூடிய வாழப்பொருள் வாழைப்பூ சூடி என்று எழுதுகிறார்கள். அதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லா மன்னரும் போருக்கு போகும்போது வஞ்சிப்பூவை சூடி செல்வார்கள், வெற்றி பெற்ற பின்தான் வாழைப்பூவை சூடுவார்கள். ஆனால் பேரரசர் சுவரன்மாறன் மட்டும் தான் போருக்கு செல்லும் போதே வெற்றி பெற்ற வாழைப்பூவை சூடிதான் செல்வார். அதுதான் அவருடைய வீரத்தின் சாட்சி என்று புலவர்கள் எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு இருந்தது. தமிழர் இன்றைக்கு எல்லாம் தமிழை காக்கிறோம், தமிழ் மொழிக்கு நாங்கள் தான் காவல் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அன்றைய காலத்திலே வடமொழியுடைய ஆதிக்கம் இருந்த காலத்திலே தன்னுடைய வெற்றிகளை எல்லாம் 14 பெரும்போர் வெற்றிகளை 24 வெண்பாக்களாக கல்வெட்டிலே பொறிக்க செய்து அன்னை தமிழை காத்து
பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். செந்தமிழ் காவல் என்று சொன்னால் அது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மட்டும்தான். இந்த வரலாற்றை பேசுவதற்கு தமிழகத்திலே தமிழுக்காக கட்சி வளர்க்கின்றோம், தமிழுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் பேச தயாராக இல்லை. என் அன்பு சகோதரர்களே, பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் இன்று நேற்று ஆண்டவர் கிடையாது. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஆட்சி புரிந்தவர். 17ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்தவர்கள், 18ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்தவருடைய வரலாறு எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. என்று சொன்னால் அவருடைய காலம் குறைவு. ஆனால் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஆட்சி செய்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய வரலாற்று சுவடுகள் ஓட்டி பாதுகாக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் அவரை பற்றின வரலாற்று சுவடுகள் எல்லாம் நமக்கு குறைவாக கிடைக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு போன்று முத்தரையர் நாடு என்று தனி நாடு இருந்தது. எந்த சமூகத்திற்கும் இந்த சிறப்பு கிடையாது. வேற எந்த சமூகமாவது வன்னிய நாடு என்று இருந்ததா, முக்குளத்தோர் நாடு என்று இருந்ததா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. முத்தரையர் நாடு என்று இருந்ததற்கான வரலாற்று சான்றுதான் உண்டு. வேற எந்த சமூகத்தின் மேலும் நாடு கிடையாது. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் இன்னும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் இம்மண்ணை ஆண்டவர்கள் என்ற பட்டம் உண்டு. அது எந்த சமூகம் தெரியுமா? இம்மண்ணை ஆண்டவர்கள் என்ற கல்வெட்டு சான்று நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்தரையர் சமூகத்திற்கு மட்டும்தான் உண்டு. இம்மண் ஆண்டா அப்படிங்கிற பட்டம் இன்னைக்கு புதுக்கோட்டை பகுதியில வழக்கில் இருக்கு. அதற்கான கல்வெட்டு சான்று இருக்கு. ஆக இத்தனை பெரிய சிறப்புக்கு சொந்தக்கார பேரினம் நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்தரையர் பேரினம். இது மட்டுமல்ல, 108 திவ்ய தேசங்களிலே முதன்மையானது பூலோக வைகுண்டம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு காவல்காரன் யார் என்று சொன்னால் இந்த முத்தரையர்கள் தான் காவல்காரர்கள். சாமியை காவல் காப்பது முதற்கொண்டு முத்தரையர்கள் தான். இத்தகைய சிறப்பு வேற எந்த சமூகத்திற்கும் கிடையாது. அதே போல ஆதியும் அந்தமும் முதலான அழித்தலும் காத்தலும் தொழில் செய்கின்ற ஆதி சிவனுடைய அருள் பெற்ற பரமசிவனுக்கு பன்றிக்கரியை படைத்து அவருடைய அன்பை பெற்ற கண்ணப்ப நாயனார் வழிவந்தவர்கள் இந்த முத்தரையர்கள். இதைவிட வேறு சிறப்பும் வேற எந்த சிறப்பும் இருக்க முடியாது. வேற எந்த சமூகத்திற்கு இத்தகைய சிறப்பு இருக்க முடியாது. எந்த சமூகத்திலேயாவது ஒரு சமூகத்திலே பிறந்தவர்கள் தெய்வமாக வணங்கப்படுகிறார்களா என்று கேட்டால் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த சமூகத்திலே வளையர் வழித்தோன்றல்தான் கண்ணப்ப நாயனார், வளையர் வழித்தோன்றல்தான் திருமங்கை ஆழ்வார். அதே போல பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம் எழுதிய சேக்கிழார் முத்தரையர் சமூகம். இதையெல்லாம் பேசுவதற்கு தமிழகத்திலே எந்த கட்சியும் தயாராக இருக்காது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வரலாற்றை நாமே இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. பிறகு எப்படி கட்சிகள் பேசுவார்கள்? இத்தகைய வரலாற்று சிறப்பை சுமந்து கொண்டு யானை தன்பலம் அறியாது போல சுற்றி திரிகின்ற சமூகம் தான் இந்த முத்தரையர் சமூகம். இது மட்டுமல்ல, இத்தனை வரலாற்றுகள் சொன்னாங்க. இது மட்டுமல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த சாதியுடைய வரலாறு அனைத்து கோயில்களிலும், கிராமத்தில் இருக்க அனைத்து கோயில்களிலும் பூசாரி யாரு, முதல் மரியாதை வாழ்ந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா முத்தரையர்கள் தான். ஏன் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் ஆண்டவரின் பிள்ளைகள், கடவுளால் பரிசிக்கப்பட்டவர்கள் முத்தரையர்கள். அதனாலதான் எல்லா இடத்திலையும் முதல் மரியாதை முத்தரையருக்கு வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் கோயில திருமங்கை மன்னனுடைய வழித்தோன்றல் இருக்குதான் முதல் மரியாதை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திருமங்கை மன்னனுடைய வழித்தோன்றல் தான் முதல் மரியாதை. அழகர் கோயில் அந்த அழகரை சுமந்து செல்பவனே வளையன் சுமந்தால் அழகர் வெளியே வருவார். அழகர் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் வளையன் அவரை தோளிலே சுமக்க வேண்டும். இதுதான் விதி. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமூகம் இன்றைய காலகட்டத்திலே அரசியலிலே அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாற்றுகிறது. இந்த அவல நிலையை தொலைத்தறிய வேண்டும். இந்த அவல நிலையில் இருந்த மக்களை அரசியலாக அணிதிரட்ட வேண்டும் என்று சொல்லிதான் சமநீதி போராடியவர்கள் 2010ஆம் ஆண்டு களமான தொடங்கினார். ஒவ்வொரு இடத்திலும் பெயர் பலகைகள். எந்த இடத்திலெல்லாம் இந்த சமூகம் இல்லை என்று சொன்னாலோ அந்த இடத்திலே இந்த சமூகம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக பெயர் பலகையும் கொடிக்கம்பமும் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலும் பெயர் பலகை கொடிக்கம்பம் ஒவ்வொரு ஊரிலும் இதுதான் முன்னதாக களப்பணியாக
முன்னாடி முத்தரையர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாலே அவங்க பிரிச்சு போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படிமா. ஆனா இன்றைக்கு என்ன சொல்றான்? தென்மாவட்டத்துல பெரும்பான்மை முத்தரையர்கள் ஊடகங்கள் பேசுறான். அந்த வெற்றியை தேடி தந்தது அந்த சமணி போராளி அவருடைய களப்பணி. பெயர் பலகையும் கொடிக்கமும் திறக்கும் போதெல்லாம் வெட்டி பயல்கள் வீண் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தை திருத்த முடியாது என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தை திரட்ட முடியாது என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தை திருத்தினோம், இந்த சமூகத்தை திரட்டினோம், பழைய வாழ்வுரிமை மாநாட்டிலே திரட்டினோம். இதுதான் வெற்றி. இதுதான் வீர முத்தரையருடைய பதில். என்றைக்குமே வீர முத்தரையருடைய பதில் களத்திலே தான் இருக்குது. வெறும் வாய் சொல் வீரர்கள் அல்ல, நாங்கள் களத்திலே தான் நிரூபிப்போம். சொன்னா ஐயோ எல்லாம் பிடிக்குமா, இவனை எல்லாம் ஒன்றாக திரட்டினால் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படும், இவர்களை கட்டுக்கோப்பாக கையாள முடியாது, இவர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டினால் கலவரம் செய்வார்கள் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் மாற்றி காண்பித்தோம். 2019 அரசியல் உரிமை மீட்பு மாநாடு திருச்சியிலே ஒரு சிறு வழக்கு கூட கிடையாது. 50,000 பேர் திரண்டார்கள். நடந்து முடிந்த ஜனவரி 31 பழைய வாழ்வுரிமை மாநாடு 3 லட்சம் பேர் திரண்டார்கள். சிறு வழக்கு கூட கிடையாது. யாரால் முடியும்? திருத்தினோமா இல்லையா அந்த சமூகத்தை? குடித்தவன் என்று எல்லோரும் சொன்னார்கள். குடிக்காமல் கலந்து கொண்டான் 50,000 பேர், 3 லட்சம் பேர் குடிக்காமல் கலந்து கொண்டான். இந்த சமூகத்திற்காக திருத்தினாரா இல்லையா அவருடைய களப்பணியினால்? இதையெல்லாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். எங்களால் திருத்தவும் முடியும், இந்த சமூகத்தை திரட்டவும் முடியும் என்று காண்பித்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். என் அன்பார்ந்த சொந்தங்களே, ஏதோ போகிற போக்கில் சமூக களப்பணி ஆற்றுகின்ற சங்கம் அல்ல. தொலைநோக்கு பார்வையில் 10 ஆண்டு திட்டங்கள், இந்த சமூகத்திற்கான நலத்திட்டங்கள் என்னென்ன என்று சிந்தித்து பட்டியலுக்கு அறிவார்ந்த தம்பிகளை கொண்டு இயங்குகின்ற சங்கம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். முன்னதான் பேரரசர் பெரும்பெருகு முத்தையருடைய சதய விழா என்று சொன்னால் மே 23 ஒரே ஒரு நாள். அம்பாள் போனா வருவான், சரக்கடிப்பான், அப்படியே ஊர்வலமா வருவான், போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணுவான், அடுத்த தண்ணியை பீச்சி அடிச்சு கலவரத்தை ஏற்படுத்துவான். இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்துட்டு ஒரு நாள் முதல்வர் ஆகிட்டு ஓடி வேண்டாம். அப்படி இருந்த நிலைமையை மே 23 சதய விழாவை மே 23 மட்டுமல்ல, டிசம்பர் 23 வரை அனைத்து மாவட்டங்களிலும் பேரரசர் பெரும்பெருகு முத்தரையர் புகழ் போற்று விழா என்று நடத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். ஒரு நாள் இல்ல, 10 மாதங்களும் பேரரசர் புகழை நாங்கள் போற்றுவோம் என்று சொல்லி போன வருடத்துல டிசம்பர் வரைக்கும் நடந்துச்சு. அடுத்த ஆண்டு மே 23 வரைக்கும் கூட நடந்துச்சு பேரரசர் புகழ் போற்றுதல் பொது கூட்டம். இப்படி கூட்டம் கூட்டியதுடைய விளைவு என்னாச்சு தெரியுங்களா? உளவுத்துறை இந்த சமூகம் விழிப்பு பெற்று விட்டது, இந்த சமூகம் ஓரணியில் திரண்டு விட்டது, ஒற்றை தலைமையை ஏற்று விட்டது என்று சொல்லி அறிக்கையை அனுப்பினார். அப்படி அறிக்கையை அனுப்பியதனுடைய விளைவுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சமூகத்தை ஏறெடுத்து பார்க்க வைத்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய களப்பணி. என் அன்பு சகோதரர்களே, முத்தரையர் சங்கங்களுடைய வரலாற்றிலே ஒரு முத்தரையர் சங்கத்தினுடைய தலைவனை இந்த இந்திய திருநாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் அவர்கள் சந்தித்திருப்பாரே, ஆனால் அது அண்ணன் சமநீதி போராளி அவர்களை மட்டும்தான். வரலாறு திருப்புகிறது. எத்தனை நாளைக்கு தான் நீயே கட்டி ஆளுவ? எங்க மக்களை அடக்கி ஒடுக்கி கேள்வி கேட்போரெல்லாம் படுகொலை செய்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி எத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய உரிமையை பறித்து வைத்திருக்க முடியும்? அதுதான் வரலாறு திரும்புது. ஒரே ஒரு போட்டோ, பிரதமரை சந்திச்சது ஒரே ஒரு போட்டோ, ஊரே கலவரமாகுது, ஐயோ போயிட்டான், வளையம் பூரா போயிட்டான், இந்திய அளவில் வளையம் பார்க்கப்படுறான் அப்படின்னு கதறான் எல்லா பேரும். சொந்த சாதிக்காரன் கதறான், இந்த சாதியை எடுக்க வந்த சாதிக்காரன் கதறான். அப்படி என்று சொன்னால் எதிரி எரிச்சல் அடைகிறான் என்று சொன்னால் நாம் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெற்றி முழுமை அடைந்து விட்டதா என்று சொன்னால் கிடையாது. புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் சொல்வார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். நாம் கற்பித்திருக்கிறோம். 10 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு இந்த மக்களுடைய வரலாற்றை கற்பித்திருக்கிறோம். அதனால் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று இனிதான்
இனிதான் நாம் வெற்றி பெற வேண்டிய முழு வேலை இருக்கு. அரசியல் புரட்சி செய்யணும், எங்க வாக்குல செய்யணும். சொன்னாங்க பாத்தீங்களா, கேகேஎஸ்க்கு சீட்டு, மற்ற இடத்துலலாம் எங்களோட ஓட்டுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. எங்க தலைவருக்கு வாய்ப்பு வழங்குற எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் ஆதரிப்போம் என்பதை நீங்கள் எல்லாம் காரண மந்திரமாக உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சி மாறி மாறி ஒவ்வொரு தேர்தலுக்கு, ஒரு தேர்தலுக்கு அதிமுக, ஒரு தேர்தலுக்கு திமுக என்று மாறி மாறி நிலைப்பாடு எடுத்தாலும் வன்னியர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு ஒரு கட்சியை ஆதரிக்க மாட்டார்கள். இன்னும் 5% வாக்கு வங்கை 10 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே யாருமே இல்லை என்று சொன்னாலும் 5% வாக்கு வங்கி இழக்காமல் அந்த கட்சி வைத்திருக்கக்கூடிய காரணம் வன்னியர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற பாசம். டாக்டர் ராமதாஸ் எந்த முடிவை எடுத்தாலும் அது வன்னியர்களுக்கு சாதகமானதான் இருக்கும் என்ற நம்பிக்கை. அதுபோல அண்ணன் குலவதியார் சமநீதியார் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உத்தரைய சமூகத்திற்கு ஆதரவாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும். கண்மூடித்தனமாக ஆதரிக்கணும். எப்படி வெற்றி பெறும்? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அந்த சாதியில? 7 பேர். இந்த 7 பேர்த்தால சட்டமன்றத்தில் என்னத்தை கீழ்ச்சி போட முடியும்னா ஒண்ணுமே முடியாது. அவர்களுடைய கட்சியின் கட்டுப்பாட்டை தாண்டி இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் 70 எம்எல்ஏக்கள் நாம் வர வேண்டும். 70 சட்டமன்ற தொகுதியிலே தனிப்பெரும்பான்மை இந்த முத்திரையர்கள். அப்படி 70 பேர் ஒரு கட்சியின் சார்பாக வந்தாலும் அவர்களால் கட்சியின் கட்டுப்பாட்டை தாண்டி எதுவும் பேச முடியாது. பிரதிநிதித்துவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறோம். எங்களுக்காக ஒரு தலைவன் கட்சியின் கட்டுப்பாட்டை எல்லாம் உடைத்து இந்த சமூகத்தின் நலனையே தனது தாரக மந்திரமாக கொண்ட ஒரு தலைவரின் குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எப்படி பட்டியலிடத்திற்காக எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ரிசர்வ் தொகுதியில தனி தொகுதியில இருந்து போறவங்க கூட பட்டியலின மக்கள் தான். சட்டமன்றத்திலே அவர்களுடைய குரல் தான் ஒலிக்குது. இருந்தாலும் தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிற போது திருமாவளவனை விட துடிக்கிறவர்களோ குரல் கொடுக்கிறவர்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அதே போல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூகத்தில் இருந்து போனாலும் அங்கே வீர முத்திரையர்கள் சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கிற மாதிரி யாருமே இருக்க முடியாது. அதனாலதான் கேட்கிறோம் சட்டமன்றத்திலே சங்கத்தின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பு சகோதரர்களே, நீங்கள் இதையெல்லாம் தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டது. 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள். ஆனால் ஒரு சமூகம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வாழுகிறது என்று சொன்னால் அது நீங்களும் நானும் உத்தரைய சமூகம் மட்டும்தான். எல்லாம் சொல்லுவோம், மேற்கு மண்டலத்தில் நாங்கள் இருக்கிறோம், வடக்கு மண்டலத்தில் நாங்கள் இருக்கோம், கிழக்கு மண்டலத்தில் இருக்கோம், தென் மண்டலத்தில் இருக்கோம் அப்படின்னு ஏகப்பட்ட மண்டலங்களா பிரிச்சு வச்சிருப்பான். ஆனா வடக்கு மண்டலமா இருந்தாலும் சரி, கிழக்கு மண்டலமா இருந்தாலும் சரி, மேற்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் மட்டும் பெரும்பான்மையாக பரவி வாழ்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் நான் கடந்த இந்த முத்திரையை சொல்றது மட்டும்தான். அதனாலதான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பயம். எந்த தொகுதியிலே இந்த மக்களை அடிமைப்படுத்தினார்களோ அந்த தொகுதியில் இந்த மக்கள் மேலும் போது அவர்களுக்கெல்லாம் பயம். அடக்கி ஒடுக்குகிறார்கள். குண்ட சட்டம் போடுறான், வெட்டுறான். தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சந்தர் அவர்களை திருச்சியில மாநகரத்தில பட்டம் பகல்ல வெட்டினான். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த சமூகத்திற்காக போராடியதுதான் காரணம் சொல்ல முடியாது. குண்டர் சட்டம். இப்படி குண்டர் சட்டங்களும் ரத்தம் சிந்தியும் சிலை மட்டும் தான் இந்த மக்களுக்கான விடுதலை பெற முடியும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். கேகேசி தம்பிகள், நீங்களும் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நடந்து முடிந்த மாநாட்டினுடைய வெற்றியாக தமிழகம் முழுக்கும் பேசப்படுகிறது. வளைய புனரமைப்பு வாரியம். என் அன்பு சகோதரர்களை நீங்கள் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இது வளைய புனரமைப்பு வாரியம்? கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு கோரிக்கை, மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, நீண்ட நெடுங்கால கோரிக்கை இந்த சமூகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். 1921 கள்ள சீரமைப்பு வாரியம் அமைக்கப்பட்டது. அந்த வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு 285 பள்ளி கல்லூரிகள் செயல்படுகின்றன.
அதன் மூலம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஐஏஎஸ்களாகவும் ஐபிஎஸ்களாகவும் மாவட்ட கலெக்டர்களாகவும் மாவட்ட நீதிபதிகளாகவும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவும் உயர்வு பெற்று சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த சமூகத்தில் மட்டும் இதுவரை உயர் நீதிமன்ற நீதிபதி யாருமே வரல. தெளிவாக கேட்டுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜு இருக்காங்க முடியுங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜா இந்த சமூகத்துல இருந்து யாரும் வரல. மாவட்ட ஆட்சியாளர்களா வந்தவங்கள எண்ணிடலாம், 3 இருந்து 5 பேர். மாவட்ட கண்காணிப்பாளர்களா அதே நிலைமைதான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த இந்திய ஆட்சி பணியிலையும் நம்மளுடைய நிலைமை இவ்வளவு கேவலமானதா இருக்கு. மாவட்ட நீதிபதிகளை எடுத்துக்கொண்டோம்னா அதுலேயும் விரல் விட்டு என்ற அளவுதான். இதுவரைக்கும் முத்திரையர்கள் துறை செயலாளர்களா போனதே இல்லை. அரசு துறை செயலாளர்கள் இருக்காங்க. துறை செயலாளர்கள் மிக மிக உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவியை இதுவரையும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இந்த சமூகம் மட்டும் அனுபவிக்கவில்லை. எப்படி இது சமூக நீதியாகும்? ஒரு சமூகம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்ற பதவியை பெற்றதே கிடையாது என்று சொன்னால் இந்த முத்திரை சமூகம் மட்டும்தான். எவ்வளவு பெரிய சமூக அநீதி! இந்த அநீதியெல்லாம் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வீர முத்திரைகளை பின்னால் நிற்க வேண்டும். வேற எதுக்கு சொல்லல. எதுக்குடா ஊரா கூட்டம் போனா 1 மணி நேரம் கத்தலாம் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்தால்தான் மதிப்பு மரியாதை. நீங்கள் எல்லாம் ஒன்றாக நிற்க வேண்டும். தமிழகத்திலே சமநீதியார் ஒரு கட்டளை இடுகிறார்கள் என்றால் சிரத்தையோடு மிகுந்த கவனத்தோடு நீங்கள் எல்லாம் அதை செயல்படுத்த வேண்டும். போராட்டம் என்று சொன்னால் தமிழகத்திலே அரசு இயந்திரம் இயங்கக்கூடாது. எப்படி போட்டா 80 போராட்டம், 80-85கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம் தான் இன்னைக்கு எம்பிசி பட்டியல்ல அவங்க 50% வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் மாவட்ட கலெக்டர்களா, அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர்களா, எல்லா பதவியிலும் பண்டிகைகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு. 21 பேர் இறந்தாங்க. அவங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக 21 உயிரை பலி கொடுத்தாங்க. உங்களை அப்படி செய்ய சொல்லவில்லை. நீங்கள் போராட்ட களத்திற்கு வாருங்கள், நீங்கள் போராட வாருங்கள், உங்களுக்கான விடியலை நாங்கள் தேடித்தருகிறோம் என்று அழைக்கிறார்கள் சமநீதியாளர்கள். இதுதான் கொள்கை, இதுதான் நம்முடைய தாரக மந்திரம். அன்பு சகோதரர்களே, இன்னும் ஒன்றை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இதுநாளிலே எத்தனையோ சங்கங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். இனி தமிழகத்திலே முத்திரையர்கள் என்றால் ஒரே ஒரு சங்கம் தான், ஒரே ஒரு அமைப்பு தான். அது வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். ஒரே ஒரு தலைவர் தான், அண்ணன் சமநீதி போராட்ட. ஆனால் இந்த 88, 98, 48, 38 இந்த எண்ணிக்கைலாம் அவங்க கவலையே கிடையாது. நிறைய பேர் அதெல்லாம் திரட்டி கலையலாம். திமுக கட்சிக்காரன் ஏதோ அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டா என்ன ஆகும்? இங்க உட்காந்துருக்கலாம் புலி, பூனையை கூட்டி வச்சு புலி மாதிரி வேஷம் போட்டு உட்கார வைக்க போறேன்னு திமுக காரன் தரப்பில் இருக்காங்க. அது வேலைக்கு ஆகாது. நீ இந்த மக்களுக்கான நலனை புறக்கணிச்சுட்டார். போன பாராளுமன்ற தேர்தலில் சின்னதா ஒரு கோரிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சின்னதா ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை தெரியுங்களா? சென்னையிலே பேரரசர் பெருங்குடிக முத்திரையுடைய திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என்பது கோரிக்கை தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதுவும் அவர் ஆட்சிக்கு வந்தாதான் வருவாரா வரலையானு அது டவுட் தான். அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, வரவே மாட்டாங்க. அதனால அவர் ஆட்சிக்கு வந்தால் சென்னையில் செலவை கேட்கறது ஒரே ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை கூட பேச தயாராக இல்லாதவர் எப்படி இந்த மக்களுக்கான நலனை செய்வார்கள்? இந்த சமூகம் நலனிலே எப்படி அக்கறை கொள்வார்கள்? அதனால்தான் அங்கிருந்து வெளியேறும். அப்படி குறைந்தபட்ச நலன் யார் குறைந்தபட்சமாக இந்த மக்கள் மீது கரிசனம் கொள்கிறார்கள் என்று பார்த்தோமையானால் 76ல கலந்துவிட்டார் இந்த சமூகத்தினுடைய மாநாட்டில் முதலும் கடைசியுமா எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு தற்போது எடப்பாடியார் அவர்கள். அவர் இன்னொரு செஞ்ச நல்ல வேலை என்னன்னா திருச்சியில மணிமண்டபம் 110 விதியுங்கள. இது மட்டும் இல்லாம எங்க ஆதிக்கம் இருக்கு என்று சொன்னோமோ அந்த மண்ணிலே நின்று என்ன சொன்னாரு? தஞ்சாவூர் தனஞ்சிய முத்திரையால் நிர்வகிக்கப்பட்டது என்று சொன்னார். சரி, இந்த சமூக மக்களின் நலனிலே குறைந்தபட்ச அக்கறை கொண்ட இந்த கட்சியினுடைய கூட்டிலே நாம் இருப்போம் என்று சொல்லிதான் அந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கிறோம். இன்னும் உறுதியாகலாம். எந்த நிலைப்பாடானாலும் சரிதான். நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சமநீதி போராளி அவர்கள் எங்கு கைகாட்டுகிறாரோ கைகாட்டியவருக்கு உங்களது வாக்கு என்பதை மட்டும் நீங்கள் உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். இனி வரும் காலமெல்லாம் வீர முத்திரையர்களுக்கு விடியல் காணலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்தது நன்றி.